ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகி நம்ம எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது திரும்பி பார்த்தா நம்ம அக்கௌண்ட்டில் நிறைய பணத்தை லூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அப்போ தான் தெரியும், நல்லா நம்ம கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணியிருந்தா நல்லா சம்பாதிச்சிருக்கலாமே. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வச்சுருந்த பணத்தை லூஸ் பண்ணிவிட்டு மேபி நம்மக்கிட்ட மார்க்கெட்டை பற்றி தெரியாத போது நிறைய பணம் வச்சுருந்தோம், நல்லா கற்றுக்கிட்டு வரும்போது இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்லாம் கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸு ஏர்ன் பண்ண முடியுன்ற நம்பிக்கை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பணத்தை நம்ம லூஸ் பண்ண வேண்டியிருக்கு. வில்லியம் ஓ நெயில் அதாவது வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட் இவரோட புக்கில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக உள்ளே வரீங்க, என்ட்ராகிறீங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி வரீங்கன்னா ஒரு சில விஷயத்தை செய்யக்கூடாது. ஸோ அது என்னென்ன விஷயம் இவரோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு 10 ரூலில் ஒரு சில முக்கியமான ரூல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு ஸ்டாக் மார்க்கெட் வீடியோவும் உங்களுக்கு நீங்கள் லைவாக வாட்ச் பண்ணலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, வில்லியம் ஓ நெயில் அப்படின்றவர் கொடுத்துருக்கிற அவரோட விஷயத்தில் வந்து நம்ம மேபி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ ரீசெண்டாக உள்ளே வந்திருக்கலாம், இல்லை இப்போ வரணும்னு நினச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பணம் போட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அதிகபட்சம் 7% 8% தான் ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ₹1,00,000 நான் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட அதிகபட்ச லாஸ் வந்து 7,000 8,000 அவ்வளோதான். ரெண்டாவது, ரொம்ப வீக்காக இருக்கிற இல்லை தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்குற அசட் இல்லை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது இவரோட புக்கில் இவர் கொடுத்துருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ரூல் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விஷயம், வின்னரை வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்கள், லூசரை ஆவரேஜ் பண்ணாதீங்க. அதாவது நார்மலாக நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கிட்டோம், அந்த ஸ்டாக் வந்து வாங்கினதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் போய் ஆவரேஜ் பண்ணுவோம். ஆனால் இது நமக்கு லாபம் வந்துடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த பாட்டம்னா நம்ம ஆவரேஜ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த லாஸ் வந்து நமக்கு ரெக்கவர் ஆகும். ஆனால் இதில் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற ஸ்டாக்கு மறுபடியும் உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுத்தா அந்த ஃபெயிலியர் பெரிய அளவுக்கு லாஸாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் வின்னரில் ஆவரேஜ் பண்ணுங்கள், லூசர்ஸில் ஆவரேஜ் பண்ணாதீங்க. ஃபாலோ த மார்க்கெட் ட்ரெண்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, 4% ஏறி இருக்கா, இப்போ இறங்கும் அப்படின்னு நினச்சி நம்ம பொசிஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுப்போம். பட் ஆனால் அது ஒரு சில டைமில் நமக்கு இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது, சக்ஸஸும் கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்னா நம்ம கவனிக்க வேண்டியது மார்க்கெட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி புல்லிஷில் இருக்குன்னா புல்லிஷ் ரைட்டு. ஸோ அப்போ அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் எப்போ பேரிஷாக டர்ன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும், நீங்கள் இன்கேஸ் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக போகிறீங்க அப்படின்னா. அடுத்தது, ரொம்ப சீப்பாக இருக்கிற ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ட்ரேடர், இல்லை என்கிட்ட ஒரு 500 1000 இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம், ₹1000 வச்சுட்டு நான் வந்து ₹1000 இருக்கிற ஒரு ஷேரை வாங்கலாமா, இல்லை ₹10 இருக்கிற 100 ஷேரை வாங்கலாமா? இது ப்ரைஸை பொறுத்து கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கு, கம்பெனியோட ஃபண்டமெண்டல் என்ன, கம்பெனியோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, அது மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அவங்களோட ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்குது, இதை பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமானது, சீப்பான ஸ்டாக்ஸ் அப்படின்றது ப்ரைஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது ₹5 ₹2 ₹1 இருக்கிற ஷேர் மேபி ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக ரிஸ்க் இருக்கக்கூடிய சீப் வேல்யூ ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து இண்டஸ்ட்ரி லீடராக இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்க, அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கம்பெனிஸு அந்தந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் லீடராக இருக்கணும். அதுதான் நமக்கான ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ பெரிய அளவுக்கு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ டேமேஜ் பண்ணாது. எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 10 ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி ஒரே ஒரு ஸ்டாக்கு, மீதி 9 ஸ்டாக் லார்ஜ் கேப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி மேபி மார்க்கெட் கிராஷ் ஆனாங்களோ இறங்கிச்சினாலும் அதிகமாக இறங்கும். இந்த 9 ஸ்டாக்கோட ப்ராஃபிட் அந்த ஒரு ஸ்டாக் வந்து பேலன்ஸ் பண்ணி விட்டுரும், டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி உங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். அப்போ என்னென்னா, ஈவனாக வெயிட்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இண்டஸ்ட்ரி அலோகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் அலோகேஷனாக இருக்கட்டும், கேட்டகரி வைஸ் லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப். ஸோ உங்களோட அலோகேஷன் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து
நான் வந்து ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் ஒரு 50 to 60,000 ரூபா வந்து லார்ஜ் கேப்லேயும், ஒரு 15 to 20,000 மிட் கேப்லேயும், அகைன் ஒரு 10 to 15,000 ஸ்மால் கேப்லேயும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி கேஷும் சர்ப்ளஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது, இப்போ இண்டஸ்ட்ரி லீடரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது, ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்க. அதாவது பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட் விற்குதுன்னா அந்த ப்ராடக்ட்டில் வந்து அதிகமாக விற்கிறது யார், அதுதான் இண்டஸ்ட்ரி லீடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 75% கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுது. மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், ஓவரால் மார்க்கெட் இறங்குச்சுன்னா இறங்கும். ரொம்ப முக்கியமாக கடைசி பாயிண்ட் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் செட்டப் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை லாங் டேர்ம் எது போனாலும் நமக்கு ரிஸ்க் அதிகமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட ட்ரேடிங்க்கான செட்டப் என்ன, உங்கள் ட்ரேடிங்க்கான பிளான் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்டிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.